அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான சிக்கன் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் குருமா செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு அது காஞ்சோடனே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். தேவையான அளவு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அரைச்சி போடணும். அரைச்சி போட்டால் தான் குழம்பு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், தக்காளி ஒரு 4 தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், பட்டை ஏலக்காய் தூள் கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன், இதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். மசாலாலாம் எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து சிக்கனை போட்டுடணும். சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சாச்சு, அதனால் மஞ்சத்தூள் போட தேவையில்லை. அதோட ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். தேவையான அளவு உப்பு. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இதில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றி சிக்கனை வேக விடணும். குக்கரில் மூடி ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும். சிக்கனும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கலாம், அரைச்ச தேங்காய். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ கொத்தமல்லி தழையை தூவி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சிக்கன் குருமா ரெடி. இதை குஸ்கா, புரோட்டா, சப்பாத்தி, நெய் சோறு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள் அப்படின்னு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.